சாமி நான் பரிகாரம் பண்ணேன், ஆனால் எனக்கு நல்லது நடக்கலை. தினம் எப்படியும் ஒரு 10 ஃபோனாவது வந்துடும். நான் வந்து சொன்ன பரிகாரம்லாம் பண்ணிட்டேன், எனக்கு வந்து நல்லது நடக்கலை, என்னன்னே தெரியல, அந்த ஹோமம் பண்ணேன், யாகம் பண்ணேன், எது பண்ணாலும் எனக்கு நல்லது நடக்கலை. அதாவது நாங்கள்லாம் எப்படி பண்ணுறோன்னா, ஜாதகம் பார்த்து பரிகாரம் பண்ணுவோம். இந்த ஜாதகம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் செய்த பாவம், பூர்வ புண்ணிய ஸ்தானம்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் இவங்க செஞ்ச பாவம், முன்ஜென்ம பாவம், நிறைய விஷயம் இருக்குது. இது அதாவது சரி பண்ணக்கூடிய தப்புன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று சரி பண்ண முடியாத தவறுன்னு இருக்குது. இப்போ பெண்கள் விஷயமாகட்டும், இல்லை வேறு யாருக்கா துரோகம், நம்பிக்கை துரோகம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சரி பண்ணக்கூடிய தவறாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் சரி பண்ணவே முடியாத தவறாக இருக்கும். ஒரு நல்ல நிலைமையில் இருப்பார், அவர் பார்த்திங்கன்னா கடகடன்னு கீழே வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். ஒருத்தர் ரொம்ப ஒன்றுமே முடியாத நிலைமையில் இருப்பார், அவர் பார்த்திங்கன்னா நல்லா வேகமாக முன்னேறி நல்ல வாழ்க்கையில் ஒரு மேம்பட்ட நிலைமைக்கு போயிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு செஞ்சால் இந்த பரிகாரம் பண்ணால் சரியாக வருமா, வரும்னா அதை செய்யலாம், இல்லைன்னா அது நம்மளே நானும் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் இதுக்கு பரிகாரமே கிடையாது, நீங்கள் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும்னா. அதே மாதிரி நிறைய பேர் கஷ்டத்தை ரொம்ப அனுபவிச்சுட்ருக்காங்க. எனக்கே ரொம்ப வேதனையாக இருக்கும். எப்படி வச்சுட்டோம், தினம் ஒரு 10 பேர்த்துலேருந்து ஒரு 20 பேராவது இவங்களுக்கு சரி பண்ணவே முடியாத பிரச்சனைகளாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு நம்ம பரிகாரத்தை சொல்லி என்ன பண்ண போகிறோம், அது வேஸ்ட்டு. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ராகுக்கு தளத்துக்கு போனோம், அந்த செவ்வாய் தோஷத்துக்கு அதை பண்ணோம், எங்களுக்கு வந்து இப்போ வீடு வந்து எங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு, இல்லை வந்து வேலை கிடைக்கல, நிறைய பிரச்சனை, கல்யாணம் ஆகலை. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பரிகாரம் பண்ண சரியாக வரும்னா பண்ணலாம், இல்லைன்னா அது அவங்களுடைய கர்மா. அது நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது உங்களுக்கு தானாக வரும், தேடி வரும். அதாவது என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி கெட்டது நீங்கள் சொல்கிற கெட்டதெல்லாம் உடனே நடந்துடுது, நல்லது வந்து நடக்கலை, லேட் ஆகுது, இல்லைன்னா நான் ஒரு 6 மாதம், நீங்கள் 1 வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஒரு 3 மாதம் ஆகணுங்க, 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கெட்டது தானாக தேடி வரும், அதுவும் சும்மா வராது. நீங்கள் ஒரு தப்பு பண்ணிங்கன்னா 2 தப்பாக உங்களை தேடி வரும். ஆனால் நல்லது மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் தேடி போகணும். நீங்களாம் தேடி எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம், ஒரு மாதத்தில் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ 2 நாள் ஆக்சிடென்ட் ஆகிட்டு வருவார், ஐயா கீழே வந்துட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு, இந்த மாதிரி பணம் மிஸ் ஆகிடும், ஜாக்கிரதை வச்சுக்கோமோ. அவர் அடுத்த ஒரு 1 ஹவர்லேயே சொல்லுவார், ஐயா இந்த மாதிரி பணம் போயிடுச்சு. ஆனால் நம்ம சொல்லுவோம் ஒரு 3 மாதத்தில் திருமணம் ஆயிரும், இல்லை ஒரு 6 மாதத்தில் இந்த வேலை கிடைச்சிரும் அப்படி. ஆனால் அது மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன சாமி இது இப்படி இருக்குது, இது என்ன அப்படின்னா, அது நீங்கள் முயற்சி பண்ணணும். அது நம்ம சொல்லுவோம், அந்த இதை சரியாக முயற்சி பண்ணணும். ஆனால் அந்த முயற்சி பண்ண மாட்டாரு, அது சொல்லிட்டார்ல, அது நடந்துடும். அது நடக்காது, நீங்கள் தான் தேடி போகணும். பொண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை தேடணும், மாப்பிள்ளை இருந்தால் பொண்ணை தேடணும், வேலைன்னா வேலை நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும். நீங்கள் கூட வீட்டில் உட்காந்துட்டு அது எனக்கு ஒன்றும் நல்லது நடக்காது. நல்லதை நீங்கள் தான் தேடி போகணும். ஆனால் கெட்டது அப்படி கிடையாது, அது உங்களை 2 மடங்காக தேடி வரும். சரிங்களா? அதனால தான் கெட்டதுங்கிறது ரொம்ப சீக்கிரம் நடந்துடும். ஆனால் இந்த நல்லது மட்டும் நீங்கள் தான் தேடி போகணும், நல்ல எண்ணங்கள் உருவாக்கிக்கணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சொல்லியாச்சு, அந்த பூஜை பண்ணியாச்சு, அந்த யாகம் பண்ணியாச்சு, பரிகாரம் பண்ணியாச்சு, மனமே நல்லது அப்படிலாம் வர வாய்ப்பு இல்லை. என்ன நீங்கள் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற முயற்சியில் இருக்குது எல்லாமே. நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். கெட்டதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணவே தேவை. நீங்கள் கரெக்டாக போனாலும் இன்னொருத்த வந்து இடிச்சு கீழே விழுந்துருவீங்க. சரிங்களா? இதுதான் இந்த நல்லதுக்கும் கெட்டதுக்குமான வித்தியாசம். நீங்கள் அதுதான் கர்மா. நீங்கள் வந்து நல்லது செஞ்சீங்கன்னா திரும்பி நல்லது நடக்கிறதுக்கு நீங்கள் தேடி தான் போகணும். ஆனால் கெட்டது அப்படி கிடையாது, தேடி வரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பரிகாரங்கிறப்ப நிறைய பேர் என்கிட்ட வராங்க, என் பிள்ளை சாப்பிட மாட்டேங்குது, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம். இப்போ இதுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 3ஆவது படிப்பான், அவனுக்கு வந்து நல்லா படிக்க மாட்டேங்கிறான், கொஞ்சம் ஒரு டல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் நீங்கள் அதெல்லாம் வந்து பெரிய சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பரிகாரம் அது இதுன்னு போகாதீங்க. அதெல்லாம் நல்லது நடக்கும், அதெல்லாம் லேட் ஆகும். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அதுவே சரியாகும். முக்கியமான விஷயங்களுக்கு பரிகாரம் பண்ணால் போதும், அதுவும் சரியாக வரக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் பரிகாரம் பண்ணால் போதும். இல்லைன்னா அது அனுபவிச்சு தான் ஆகணும்னா அது எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன வயசில் ஒரு ஜோதிடர் போகும்போது 12 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப 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 கஷ்டப்பட்டோம். ஒரு பரிகாரம் கூட இல்லை, பண்ணவும் இல்லை, அது பண்ணவும் முடியாதுட்டாங்க, அது வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு தான் நாங்கள் அதுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து ஒரு வாராகி அம்மனோட அருளால் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு நிலையை நோக்கி நாங்கள் பயணிச்சுட்ருக்கோம். அது நம்ம ஒரு குழுவாகவே பயணிச்சுட்ருக்கோம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேருக்கு மேலே இணைஞ்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய உலகத்திலேயே ஃபஸ்ட் டைமாக ஒரு நவ வராகி அப்படின்னு சொல்லிட்டு 9 வராகிக்கு ஒரே இடத்துல கோயில் கட்டுறதுக்கு எல்லாருக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்போ கடைசியாக, அதாவது எப்போனா இந்த பரிகாரம் அது இந்த விஷயம்லாம் எப்படின்னா ஒருத்தன் சாவக்கூடிய எல்லை, அந்த எல்லை வரைக்கும் கொண்டு போயிடும். பேசாமல் செத்துடலாண்டாங்கிற அளவுக்கு கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். சும்மா நம்ம பரிகாரம் பண்ணிட்டோம் நல்லது நடந்துடும் அப்படிலாம் நிற்காதீங்க. லேட்டாக தான் செய்யும். சரிங்களா? அதே மாதிரி ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் பண்ணுங்க. நல்லபடியாக நல்ல இடத்துல பாருங்கள் ஜாதகத்தை. சும்மா வந்து ஐயோ நம்ம காசு வாங்குகிறோம் நான் நல்லது தான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. தயவு செஞ்சு நல்ல ஜோதிடர்கிட்ட பாருங்கள். கண்டிப்பாக பரிகாரங்கிறது இப்படி செஞ்சால் தான் பலிக்கும். நீங்கள் ஒரு தப்பு நடந்துருச்சு, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், அது வந்து இந்த பரிகாரம் பண்ணால் சரியாகும்னா மட்டும் பரிகாரம் பண்ணுங்க. இல்லைன்னா அது விட்டுருங்க. இல்லைன்னா அது பலிக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அதனால இந்த பரிகாரம் பண்ணால் எல்லா விஷயத்தையும் தப்பிச்சுக்கலாம். நீங்கள் பிளான் பண்ணி செய்கிற எந்த ஒரு தப்புக்கும் மன்னிப்பு கிடையாது. எதேச்சியாக ஒரு தவறு நடந்துருச்சு, நான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், இல்லை என்னால் வந்து ஒரு குடும்பம் பாதிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் வருந்துனீங்கன்னாவே கிட்டத்தட்ட பாதி பரிகாரம் பண்ண மாதிரி தான். இந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. நீங்கள் எப்போ வந்து அடுத்தவங்களை நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் உங்களுக்கு பரிகாரமே தேவையில்லை. கண்டிப்பாக சரியாகும். நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் எப்போ இந்த மனநிலைக்கு வரீங்களோ அதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட கோயிலில் போயிட்டு வேண்டுங்க, பரிகாரம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சரியாகும். அதை விட்டு இந்த மனசெல்லாம் அழுக்கை வச்சுக்கிட்டு எப்படா அடுத்தவன் கூடிய கெடுக்கலாம், எப்படி அடுத்தவன்ட்டு இருந்து சொத்தை பிடுங்கலாம், எப்படி இவங்க வந்து இந்த குடும்பத்தை கெடுத்து எப்படியாவது நாசம் பண்ணிடணும். அதே மாதிரி நல்லா அண்ணன் தம்பியாக இருப்பானுங்க. அண்ணன் ஒரு மாதிரி நினைப்பான், தம்பி ஒரு மாதிரி நினைப்பான். இன்னைக்கெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாமே எப்பயுமே நான் சொல்கிறது தான், டோட்டலாக பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நம்ப முடியாது. இன்னைக்கு பெத்த குழந்தைய கூட நம்ப முடியாது. சரிங்களா? இப்படியாப்பட்ட ஒரு அழுக்க வச்சுக்கிட்டு பரிகாரம் பண்ணால் சரியாக வேணுமானா சரியாக வராது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 ஃபோன் வரும். இந்த மாதிரி பரிகாரம் பண்ணி சரியாக வராது. நீங்கள் முதல்ல கொஞ்சமாவது மாறுங்க. நீங்கள் மாறினீங்கன்னா தப்பை நினச்சி வருந்துட்டீங்கனாலே ஒரு பாதி பரிகாரம் பண்ண மாதிரி அதை சரி பண்ண பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு அதுக்கப்புறம் பரிகாரங்கிறது நல்லா பலிக்கும். நல்லபடியாக வரணும். எல்லாரும் நல்லா இருக்க நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.